ஹாய் எவ்ரிவன் அண்ட் வெல்கம் பேக். வரகரிசியில் ரொம்பவே சிம்பிளான ஒரு காய்கறி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் நான் 1/2 கப் அளவுக்கு வரகரிசி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ரொம்பலாம் வறுக்க வேணாம், ஜஸ்ட் அதோட வாசம் உங்களுக்கு தெரியும். அந்த அரிசி வந்து லைட்டாக சூடானா போதும். அந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு நம்ம எப்பயும் போல் எப்படி அரிசி கழுவோமோ அதே மாதிரி நல்லா கழுவி தண்ணியை வடித்து வச்சிடலாம். இப்போ ஒரு குக்கரில் நான் 3 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, ஒரு கல்பாசி, ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் வெடித்து வாசம் வந்ததுக்கப்புறமா ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் மெல்லிசாக நறுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்து வெங்காயம் சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை மெலிசாக நறுக்கிக்கிறேன். நறுக்கி அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் காரப்பொடி, 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து ஜஸ்ட் இதோட பச்சை வாசனை போய் கொஞ்சம் எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். லைட்டாக எண்ணெய் பிரிய ஆரம்பித்ததுக்கப்புறமா நான் ஒரு 1/4 கப் பீட்ரூட், ஒரு 4 பீன்ஸு, 1 கப் அளவுக்கு சவுச்சோ வந்துட்டு கொஞ்சம் ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதெல்லாம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இந்த மசாலா கூட ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். காய்கறி எல்லாம் மசாலா கூட மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2-3 நிமிஷம் கழித்து நம்ம நல்லா அலசி வச்சுருக்க வரகரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்துடலாம். இது கூட ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் தான். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்துட்டு 1 கப்பு, அது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அரிசி வந்துட்டு 1/2 கப் அரிசிக்கு 1 கப் தண்ணி வைக்கணும். பட் நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/4 கப் வச்சுருக்கேன், ஏன்னா காய்கறி சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுக்காக. இப்போ தண்ணி சேர்த்து கலந்ததுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா லைட்டாக மேலே தூவி விட்டுக்கலாம். அது கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் அந்த காம்போடவே நல்லா அலம்பிட்டு ஒரு சிசர் வச்சு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட 3 விசில் வந்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. 3 விசிலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த 1/4 கப்பு தண்ணின்னு சொன்னது எனக்கு வந்துட்டு சாதம் கொஞ்சம் சாஃப்டாக வேணுங்கிறதுக்காக 1/4 கப் வச்சுருக்கேன், கூடவே காய்கறி சேர்த்துருக்கிறதுனால. இதை வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ரைத்தா கூட சர்வ் பண்ணலாம், ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். எப்போவுமே வந்துட்டு வரகரிசியில் வந்துட்டு உப்புமா, அப்புறம் பொங்கல் இந்த மாதிரி பண்ணுவோம். சில பேர் பிரியாணியும் பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி நம்ம வீட்டில் என்ன காய்கறி இருக்கோ அதெல்லாம் சேர்த்து பண்ணால் இன்னும் கூட கொஞ்சம் ஹெல்த்தி. ஸோ ரொம்பவே ஈஸியான அண்ட் டேஸ்டியான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.